இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடிய முதல் கருணை வீரர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நற்கருணை ஆண்டவருடைய திருப்பிரசனத்தில் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து வார்த்தையின் வழியாக நாம் நிலை வாழ்வை பெற்றுக் கொள்வதற்காக கூடி வந்திருக்கிறோம். இன்றைய வாசகங்களில் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பும் மனிதனுடைய யதார்த்த வாழ்வும் எப்படி இருக்கிறது என்கிற புரிதலை வரலாற்று நிகழ்வோடு நமக்கு எடுத்து தருகிறது. இன்றைய முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் 28வது அதிகாரத்தில் தீர் நகரத்தினுடைய மன்னர் கடவுளுக்கு எதிரான மனநிலையை கொண்டிருந்ததால் அவனுக்கு எதிராக ஆண்டவர் தண்டனையை அறிவிக்கிறார் என்பதை பார்க்கிறோம். தீர் நாட்டு மன்னனுடைய பாவம் என்ன? எசேக்கியேல் 28வது அதிகாரம் 2வது வசனத்தில் இருக்கிறது. உன் இதயத்தின் செருக்கில் நானே கடவுள், நான் கடல் நடுவே கடவுளின் அரியணையில் வீற்றிருக்கிறேன் என்று சொல்கின்றாய். ஆனால் நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிடினும் நீ கடவுள் அல்ல, மனிதனே. அப்ப தீர் சீதோன் அப்படிலாம் விவிலியத்துல ஊர் பெயர்கள் பார்க்கிறோம் இல்லையா? தீர் நகரத்தினுடைய மன்னன் அவன் செய்த பாவம் என்ன? அவனுடைய உள்ளத்தில் தன்னை கடவுளாக நினைத்துக் கொள்கிறான். விவிலிய வரலாற்றுல பல அரசர்கள் செய்கிற பாவம் அதுதான். அன்னைக்கு மட்டுமல்ல, இன்றும் பலர் கடவுளுக்கு எதிரான மனநிலையில் இருக்கிற பொழுது இதே தவறுக்குள் செல்கிறார்கள். அதிகாரம் தங்களிடம் இருப்பதாக நினைத்து அந்த அதிகாரத்தை வைத்து நாங்கள் ஆண்டவருக்கு இணையானவர்கள் என்று நினைக்கிறார்கள். எசேக்கியேல் மன்னனும் அதே மனநிலைக்கு வந்தான். தீர் நாட்டு மன்னன் உடனே எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் அவனிடம் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீ கடவுளை போல் அறிவாளியாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறாய், ஆனால் நீ கடவுள் அல்ல, மனிதனே. எனவே உன்னுடைய அழிவு எப்படி இருக்கும் என்பதை அவனுக்கு எடுத்து சொல்கிறார். ஏறக்குறைய தொடக்க நூலில் முதல் பெற்றோர் செய்த பாவம் இதுதான். கடவுள் தன் உருவில் தன் சாயலில் ஆதாம் ஏவாளை படைத்தார். ஆனால் அவர்கள் அதில் நிறைவு கொள்ளாமல் தங்களை கடவுளாக மாற்ற வேண்டும், அதற்கு விலக்கப்பட்ட இந்த கனிதான் காரணமாக இருக்கும் என்று நினைத்து கடவுளின் கட்டளையை மீறி விலக்கப்பட்ட கனியை உண்டார்கள், பாவம் செய்தார்கள். ஏறக்குறைய முதல் பெற்றோர் செய்த அதே பாவத்தை தீர் நாட்டினுடைய மன்னனும் செய்கிறான், நான் கடவுளுக்கு இணையானவன் என்று. ஆனால் அது தவறு என்பதை இயேசு சுட்டி காட்டுகிறார். இன்றைய தியான பாடலில் ஏறக்குறைய இதே நிகழ்வை இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வோடு இணைத்து கடவுளை விட்டு பிரிந்து செல்லுகிற மனநிலையை கண்டிக்கின்றார். வழக்கமாக தியான பாடல் திருப்பாடலில் இருந்து நமக்கு கொடுக்கப்படும். இன்றைய நாளில் இணைச்சட்ட புத்தகத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இணைச்சட்டம் 32வது அதிகாரத்தில் மோசே பாடிய ஒரு பாடல் தான் இன்றைய தியான பாடல். மோசே என்ன பாடுகிறார்? கடவுளை புகழ்ந்து பாடுகிறார், கடவுளை போற்றி பாடுகிறார். கடவுளை புகழ்வதற்கும் கடவுளை போற்றுவதற்கும் காரணம் என்ன என்பதை இணைச்சட்டம் 32 3 4 வசனங்களில் சொல்கிறார். இறைவார்த்தை 3, நான் ஆண்டவரின் பெயரை பறைசாற்றுவேன், நான் கடவுளின் மாட்சியை பாராட்டுவேன். அப்ப மோசே சொல்கிறார், நான் ஆண்டவரை பாராட்டுவேன், அவரை புகழுவேன், அவரது மாட்சியை எடுத்துரைப்பேன். ஏன் தெரியுமா? 4வது வசனம், ஏனெனில் அவரே பாறை, அவர் செயல் நிறைவானது, அவர்தம் வழிகள் அனைத்தும் நீதியானவை. எனவே ஆண்டவர் எனக்கு பாறையாக இருக்கிறார், நீதியாய் நேர்மையாய் என் வாழ்வை வழி நடத்துகிறார். எனவே நான் ஆண்டவரை போற்றி புகழ்வேன், பெருமைப்படுத்துவேன்,
மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். இன்னும் அதற்கான காரணத்தை 11வது இறை வார்த்தையில் சொல்கிறார். மிக அழகான ஒரு இலக்கிய வர்ணனையை, எடுத்துக்காட்டை உருவகமாக மோசே சொல்கிறார். இடைச்சட்டம் 32:11. கழுகு தன் கூட்டின் மேல் அசைந்தாடி தன் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பது போலும் தன் சிறகுகளை விரித்து அவற்றை சுமந்து செல்வது போலும் அவற்றை தன் சிறகுகளில் சுமப்பது போல் ஆண்டவர் நம்மை சுமக்கின்றார். மிக அழகான விவிலிய பகுதி. கழுகு உயரமான மலையில், உயரமான மரத்தில் தன்னுடைய கூட்டை உருவாக்குகிறது. அந்த கூடுகளில் கழுகு தன்னுடைய குஞ்சுகளை வைத்திருக்கிறது. மழையில் இருந்தோ, வெயிலில் இருந்தோ, காற்று புயலில் இருந்தோ அந்த குஞ்சுகளை பாதுகாப்பதற்காக கழுகு என்ன செய்கிறது? அந்த கூட்டின் மேல் தன்னுடைய சிறகுகளை விரித்து பாதுகாக்கின்றது. பச்சிளம் குஞ்சுகளை பாதுகாக்க தன்னுடைய சிறகின் நிழலை கொடுக்கின்றது. ஒருவேளை இருக்கிற இடத்தில் ஆபத்து என்றால் அந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தன்னுடைய சிறகுகளில் சுமந்து கொண்டு தன்னுடைய குஞ்சுகளை அழைத்து செல்கிறது. நாம் பல பாடல் பாடுகிறோம். உம் சிறகுகள் நிழலில் என்று பாடுகிறோம். இந்த விவிலிய பகுதியினுடைய பின்னணியில் உருவான பாடல். ஆண்டவருடைய சிறகின் நிழலில் நாம் இருக்கிறோம். என்னை சுமப்பதனால் உம் சிறகுகள் முறிவதில்லை என்று பாடுகிறோம். கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளில் சுமந்து செல்கிறதோ அதை போல ஆண்டவர் நம்மை சுமந்து செல்கிறார். அப்ப இவ்வளவு ஆற்றல் மிக்க ஆண்டவர் எனக்கு செய்த அற்புதங்கள், அதிசயங்கள் என்னென்ன? 14வது வசனத்துல பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டில் எகிப்து தேசத்துல அடிமைகளாக நாங்கள் இருந்தோம். அடிமைகளாக இருந்த மக்களை ஆண்டவர் கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றார். கானான் தேசம் அப்படின்னு கானான் தேசத்தினுடைய உருவகமாக, வர்ணனையாக, கானான் தேசத்தினுடைய செழிப்பாக சொல்லப்படுவது என்ன? பாலும் தேனும் பொழியும் கானான் தேசம். 14வது வசனம் வாசி பாருங்க. பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் செம்மறி கிடாய், வெள்ளாட்டு கிடாய் இவற்றின் கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற முந்திரி சாற்றையும் அவர்கள் உண்ணும்படி ஆண்டவர் கொடுத்தார். எனவே ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் பராமரித்தார்? ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு எப்படி சத்தான ஆகாரத்தை கொடுப்பாளோ அதே போல ஆண்டவர் எனக்கு சத்தான ஆகாரத்தை கொடுத்தார். அப்ப இதுவரை ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டார், ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் பராமரித்தார் அப்படின்னு சொன்ன மோசே இப்பொழுது 16வது வசனத்துல அந்த ஆண்டவருக்கு நான் என்ன கைமாறு செய்தேன்? என் மேல ஆண்டவர் இவ்வளவு உண்மையா, இவ்வளவு அன்பா, இவ்வளவு அக்கறையா இருக்கிறார். நான் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறேனா, அக்கறையாக இருக்கிறேனா, பிரமாணிக்கமாக இருக்கிறேனா? கடவுளுடைய அன்புக்கு என்னுடைய பதில் என்ன? 16வது இறைவார்த்தை, வேற்று தெய்வங்களால் அவருக்கு எரிச்சல் ஊட்டினர், அருவருப்புகளால் அவருக்கு சினம் ஊட்டினர், இறை இல்லாத பேய்களுக்கு பலி செலுத்தினர், அவர்கள் அறியாத வேற்று தெய்வங்களுக்கு, நேற்று முளைத்த புதிய தெய்வங்களுக்கு, உங்கள் முன்னோர் அஞ்சாத அவற்றிற்கு பலியிட்டனர். மோசே எப்படி சொல்றாரு பாருங்க. நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காலம் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அத மாதிரி சொல்றாரு. நேற்று வந்த கடவுளுக்கு என்ன செய்றீங்க? நீங்க பலி செலுத்துறீங்க. உங்களுடைய முன்னோர்களுக்கெல்லாம் யாரென்றே தெரியாத ஆண்டவருக்கு நீங்கள் வழிபடுகிறீர்கள். ஆனால் உங்களை பாலும் தேன் பொழிகிற கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தது யார்? நான் தான். ஆனால் நீங்கள் என்னை மறந்து விட்டீர்கள். 21வது இறைவார்த்தை, இல்லாத தெய்வத்தால் எனக்கு எரிச்சல் ஊட்டினர், அவர்களின் சிலைகளால் எனக்கு சினம் ஊட்டினர், ஒன்றுமில்லாத இனத்தால் அவர்களுக்கு நான் எரிச்சல் ஊட்டுவேன், மதிகட்ட வேற்றினத்தால் அவர்களுக்கு சினம் ஊட்டுவேன். அப்ப இந்த மோசையினுடைய பாடல்ல முதல் பகுதி, ஆண்டவரை நான் புகழ்ந்து போற்றுகிறேன், அதற்கு காரணம் அவர் என்னை படைத்தார், பராமரித்தார், பாதுகாத்தார், வழி நடத்தினார். முதல் பகுதி. இரண்டாவது பகுதி, ஆண்டவருக்கு நாம் செய்த கைமாறு என்ன? நாம் துரோகம் செய்தோம், பாகான் வழிபாட்டிற்கு செய்தோம்,
வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு சென்று அவருக்கு எரிச்சல் மூட்டினோம், கோபத்தை உருவாக்கினோம். இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி, அப்ப கடவுள் நம்மளுக்கு எதை கொடுக்க போகிறார்? கடவுள் நமக்கு கோபம் ஊட்டுவார், கடவுள் நமக்கு எரிச்சல் ஊட்டுவார், கடவுள் நம்மை தண்டிப்பார். நாம் எதை விதைத்தோமோ அதையே அறுவடை செய்வோம். அந்த தண்டனைகளை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். இதுல மிகவும் வித்தியாசமாக விவிலியத்தில் கையாளப்படுகிற ஒரு உருவகம், அதைத்தான் இன்றைய நாள்ல பல்லவியாக நாம் பாடினோம். விவிலியத்தில் மற்ற எங்கிலும் இல்லாத ஒரு வர்ணனை இப்பொழுது மோசே அந்த வர்ணனையை கொடுக்கிறார். 39வது வசனம், நானே இருக்கின்றவர். நானே, உங்களுக்கு தெரியும், மோசேயை முத விடுதலை பயணத்தில் ஆண்டவர் அழைக்கிற பொழுது எரிகிற முச்செடியில் ஆண்டவர் தோன்றுகிறார். மோசே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே வாட் இஸ் யுவர் நேம், உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் மை நேம் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பேரை சொல்கிறார். பேர் என்ன? இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே. நான் இருக்கின்றேன், உன்னோடு இருக்கின்றேன், உனக்காக இருக்கின்றேன், நான் இருக்கின்றேன் என்பதுதான் எனது பெயர். ரொம்ப அர்த்தமுள்ள வகையில் ஆண்டவர் தன்னுடைய பெயரை வெளிப்படுத்துகிறார். மோசே திரும்ப அதை சொல்லி, நான் இருக்கின்றவர் அப்படின்னா என்னை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்ளுங்கள். சீனாய் மலையில 10 கட்டளைகள் கொடுக்கிற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை என்ன? என்னை தவிர வேறு கடவுள் உனக்கு இல்லை. அப்ப சீனாய் மலையில யாவே இறைவன் மோசே வழியாக செய்த உடன்படிக்கை என்ன? நானே உங்கள் கடவுள், நீங்கள் என் மக்கள். இதுதான் உடன்படிக்கை, இதுதான் உறவு. இந்த உறவுக்கும் இந்த உடன்படிக்கைக்கும் எதிராக இஸ்ரேல் மக்கள் சென்றதால் தான் அவர்கள் மீது கோபம் கொண்டார், அவர்களை இப்பொழுது தண்டிக்கின்றார். அந்த தண்டனையில தான் ஒரு அழகான உருவகத்தை இன்றைக்கு நாம் பல்லவியாக பாடினோம். 39வது வசனத்துல அடுத்த பகுதி வாசிங்க. கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. கடவுள் யாரு? கடவுள் நமக்கு உயிரளிப்பவர் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு புரியுது. கடவுள் எனக்கு வாழ்வளிப்பவர் அப்படின்னு சொன்னா எனக்கு புரியுது. ஏன்னா யோவான் நற்செய்தி முழுவதுமே கடவுள் எப்படி வாழ்வாக இருக்கிறார். நான் வாழ்கிறேன், எனவே நீங்களும் வாழ்வீர்கள். நான் என் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு நான் வந்தேன் என்று நம்முடைய வாழ்விற்காக வந்த ஆண்டவர். எனவே கடவுள் எனக்கு உயிரளிப்பவர், என்னை வாழச் செய்பவர். அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் கடவுள் என்னை கொல்பவர், இதை எப்படி புரிஞ்சுவிட முடியும்? கொல்பவரும் நானே, உயிரளிப்பவரும் நானே. இதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதற்காக மோசே அடுத்த வரியில மற்றொரு உருவத்தை இணைத்து சொல்லுகிறார். வாசிங்க. காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே. என் வாழ்க்கையில் காயம் இருக்கிறது, என் காயத்தை கொடுத்தது யார்? சொல்லுங்க, காயத்தை கொடுத்தது யார்? கடவுள். இந்த பகுதியில் அப்படிதான் இருக்கு. என் காயத்திற்கு காரணம் யார் தான்? கடவுள் தான். இந்த காயத்துக்கு மருந்து யாரு? அதுவும் கடவுள் தான். இது ஒரு முரண்பாடா இருக்கா இல்லையா? ஒண்ணு அவர் காயமா இருக்கணும், இல்லைன்னா மருந்தா இருக்கணும். என்னை அவரே காயப்படுத்துகிறார், அவரே என்னை குணமாக்குகிறார். இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? அவர்தான் என்னை காயப்படுத்துகிறார், அவர்தான் என்னை குணப்படுத்துகிறார், அவர்தான் என்னை கொல்கிறார், அவர்தான் என்னை வாழ்வளிக்கிறார். இதை புரிந்து கொள்வதற்கு விவிலியத்தில் ஆழமாக செல்ல வேண்டும். நான் அவ்வளவு ஆழமாலாம் போக வேண்டாம், உங்களுக்கு புரியுற மாதிரி ரொம்ப எளிதா சொல்றேன். நம்ம பிள்ளைங்க சேட்டை பண்ணாங்க அப்படின்னா உடனே நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன? 4 மீதி 4 அடி என்ன செய்யறோம்? பிள்ளைங்களை அடிக்கிறோம். அப்படி அடிச்ச உடனே பிள்ளை என்ன செய்யும்? அழும். ஒருவேளை ஓங்கி அடிச்சிட்டோம் அப்படின்னா பிள்ளைகளுக்கு கை காலில் கொஞ்சம் என்ன செஞ்சிடும்? வீங்கிரும், தடுத்துரும். உடனே நீங்க என்ன செய்வீங்க? அந்தால பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து தடவி விட்டு, சரி சரி இனிமேல் சேட்டை பண்ணாத அப்படின்னு பிள்ளை என்ன செய்வீங்க? நீங்க அரவணைத்துக் கொள்வீர்கள். காயப்படுத்தியது யார்? தாய் தான். காயத்திற்கு மருந்து போட்டது யார்? தாய் தான். அதே மாதிரிதான் காயப்படுத்துபவரும் கடவுள், மருந்து போடுபவரும் கடவுள். யார்? நான் பலமுறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. எப்படி அடிபட்ட குழந்தை மீண்டும் அந்த தாயையே ஓடி வந்து அரவணைக்குமோ, அதே போல கடவுள் என்னை காயப்படுத்துகிறார் என்று நாம் நினைத்தாலும் கூட கடவுளே நீரே என் தஞ்சம் என்று என்ன செய்யணும்? கடவுளிடம் நாம் தஞ்சமடைய வேண்டும்.
இந்த பகுதியை இலக்கிய நயத்தோடு புரிந்து கொள்வதற்கு வள்ளுவன் ஒரு குறள் சொல்லுகிறான். இதே போல இந்த பகுதியை போலவே வள்ளுவனுடைய குறள் உங்களுக்கு பெரும்பாலும் ஞாபகம் இருப்பதற்கு கடினம். வள்ளுவனுடைய இன்பத்து பால்ல வரக்கூடிய ஒரு குறள். மோசே சொல்றாரு, என்னை காயப்படுத்துபவர் கடவுள், அந்த காயத்திற்கு மருந்து போடுபவரும் யார்தான்? கடவுள். இது கடவுளுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு. இணைச்சட்டம் பைபிள் சொல்றது. வள்ளுவன் சொல்வது கடவுளுக்கும் எனக்கும் இல்ல, காதலிக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவுல இதே போன்ற ஒரு நிகழ்வு தான் என்ன செய்கிறது, நடக்கிறது. வள்ளுவன் சொல்லுகிற குறள், இரு நோக்கு இவளுக்கண் உள்ளது, இரு நோக்கு இவளுக்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்றதன் நோய் மருந்து. வள்ளுவன் சொல்லுகிற குறள், இரு நோக்கு இவளுக்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, ஒன்றன் நோய் மருந்து. அவளுடைய பார்வையில இரண்டு பார்வைகள் இருக்கின்றன. ஒரு பார்வை என்ன செய்கிறது, காயப்படுத்துகிறது. கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்கா இல்லையா? ஆமா. காதலன் காதலி என்ன செய்கிறாள் அப்படின்னு சொல்றான். அவளுடைய கண் தான் என்ன செய்கிறது, காயப்படுத்துகிறது. சரி, அவதான் என்ன காயப்படுத்தாள், என்ன நீ போய் தொலை அப்படின்னு நான் அவளை விட்டுட்டு போக முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? அந்த காயத்துக்கு மருந்தும் யார்கிட்ட தான் இருக்கு, அவள்கிட்ட தான் இருக்கு. எனவே கண்கள் இரண்டு உடைய என் காதலி ஒரு கண்ணில் என்னை காயப்படுத்துகிறாள், மறு கண்ணில் என்ன செய்கிறாள், என்னை மருந்து போட்டு அரவணைக்கிறாள். திருக்குறள் அப்படி வச்சுக்கோங்க. ஆனா சொன்ன பைபிள் வசனத்தை என்ன செய்யறாதீங்க, மறந்துறாங்க. உடனே காதலன் காதலி இமேஜினேஷனுக்கு போக வேண்டாம். கடவுள் என்னை எப்படி வைத்திருக்கிறார். மோசே சொல்றார், என் வாழ்க்கையில நான் காயப்படுகிறேன், என் காயத்திற்கு கடவுள் காரணம் மோசே சொல்றாரு. ஆனா கடவுள் அல்ல, நான் செஞ்ச பாவம் தான் எனக்கு காரணம். பிள்ளை சேட்டை பண்ண போய் தானே அம்மா அடிச்சா, நான் தப்பு பண்ண போய் தானே கடவுள் என்னை தண்டிக்கிறார். எனவே கடவுள் என்னை தண்டித்தாலும் கூட, தாய் பிள்ளையை அடித்தாலும் கூட, அந்த பிள்ளை எப்படியோ போகட்டும் என்று தாய் என்ன செய்வதில்லை, விட்டுவிடுவதில்லை. அந்த கடவுளிடமே நாம் என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அதைத்தான் இறுதியில் அந்த பகுதி சொல்லுகிறார். நான் சொன்ன பாருங்க, நம்மளுக்கு வேற ஆப்ஷனே இல்லை அப்படின்னு பலமுறை சொல்றோம் பாருங்க. அதே வசனத்தை இணைச்சட்டம் சொல்லுகிறது. இணைச்சட்டம் 39 இரண்டாவது பகுதி சொல்லுங்க, கொல்பவரும் நானே, உயிரிழப்பவரும் நானே, காயப்படுத்துபவரும் நானே, குணமாக்குபவரும் நானே, ஏனென்றால் என் கைகளில் இருந்து விடுவிப்பார் எவரும் இல்லை. வேற ஆப்ஷனே கிடையாது. ஆண்டவர் மட்டுமே என் காயங்களுக்கு மருந்திட முடியும். அன்புக்குரியவர்களே, நற்கருணை ஆண்டவர், நம் வாழ்வில் அருமருந்தாய் இருக்கிற ஆண்டவர், பாவம் என்கிற நோயினால் வருகிற காயங்களுக்கு எல்லாம் மருந்திடுகிற ஆண்டவர், பாவம் என்கிற நோயினால் வருகிற சாபங்களுக்கும் மரணத்திற்கும் மருந்திடுகிற ஆண்டவர். இந்த நற்கருணை தான் அருமருந்து. இந்த ஆண்டவரிடம் நாமும் சொல்வோம், ஆண்டவரே, நான் காயப்படுத்தியிருக்கிறேன், என்னை குணமாக்கும். ஆமென்.